உங்கள் வேதனையை என்னால் பார்க்கவே முடியவில்லை சுவாமி. என்ன செய்வது நாரதா? நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றேன். என் லக்ஷ்மி எங்கு இருக்கிறாள் என்றே எனக்கு தெரியவில்லை. இந்த வேதனைக்கு ஒரே காரணம் அந்த பிருகு முனிவர்தான். அவரால் உங்கள் இருவருக்கும் இப்படி ஒரு பிரிவு வரும் என்று அப்பொழுதே தெரிந்திருந்தால் அவரை வைகுண்டத்திற்கே வரவிட்டிருக்க மாட்டேன். கைமீறி போன பெண் கவலை ஏன் நாரதா? என் இதயமாக இருந்த லக்ஷ்மியை தவறவிட்டு விட்டேன். இனி அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இதற்கு மேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். பக்தர்கள் என்னை ஆடி ஏகாதசிக்காக தூங்க வைக்க முயற்சிக்கிறார்கள். தூங்காமல் லக்ஷ்மியை தேட வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு தோல்வியும் துக்கமும் வருகிறது. நாராயணா நாராயணா, பிரபுவின் இந்த சோக நேரத்தில் நாரதனான நான் உதவ முடியாத நிலையில் இருப்பது வேதனையாக இருக்கிறது. எல்லா தேவியும் தேவர்களும் பக்தர்களின் பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டவர்கள். இதில் நான் பிரபுவை எப்படி மீட்பது? என் உறக்கம் என்னை மெல்ல மெல்ல தழுவுகிறது. நான் விளக்க பார்த்தாலும் முடியவில்லை. என்ன செய்வது? பிரபு, தேவரிஷிகளே தேவரிஷிகளே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பிரபு தூங்கிவிட்டாரே. இனிமேல் அடுத்த கார்த்திகை ஏகாதசி அன்றுதான் முடிப்பார். சில நேரங்களில் இந்த காதல் இது போன்ற கடுமையான நிலையை உருவாக்கும். என் பிரபு மகாவிஷ்ணு இந்த நிலையில் இருக்கிறார். லக்ஷ்மி தேவியோ இவரை விட்டு விலகிச் சென்று விட்டார். பக்தர்களின் வேண்டுகோள் படி பிரபு மகாவிஷ்ணு பள்ளி கொள்ள ஆரம்பித்து விட்டதால் இனி அவரால் லக்ஷ்மி தேவியை தேடி கண்டுபிடிக்க முடியாது. கார்த்திகை ஏகாதசி அன்று பக்தர்கள் ஆராதனை செய்தால்தான் என் பிரபு பரந்தாமன் விழித்தெழுவார். அதுவரை என் தாய் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டவே கிட்டாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரும் எதிர்பாராத கற்பனைக்கு எட்டாத புதிய சம்பவம் உருவாக ஆரம்பித்து விட்டது. அப்பா, 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 மகளே, ஏன் என் தியானத்தை கலைத்து விட்டாய்? தியானமா? அப்படி என்றால் என்ன? அது உனக்கு சொன்னால் புரியாது. உங்களால் புரிய வைக்க முடியாதா? நேரம் வரும் பொழுது உனக்கே அது புரியும்.
இப்பொழுது நீ போய் விளையாடு மகளே. போக மாட்டேன். தியானம் என்றால் என்னவென்று எனக்கு புரிய வைக்காவிட்டால் நான் தொடர்ந்து உங்கள் தியானத்தை கலைப்பேன். அது என் செல்ல மகள் நியதிக்கு அதை எப்படி புரிய வைப்பது? சரி, உன் வழியே என் வழி. நீ என் தவத்தை கலைத்துக் கொண்டே இரு. என் கோபத்தை வென்றெடுத்தவள் என் செல்ல மகள். அவள் என்ன செய்தாலும் அது எனக்கு சந்தோஷமே. உன் விருப்பப்படியே செய். ஆ? போதும் போதும், இதுவரை கொடுத்த செல்லமெல்லாம் போதும். உங்கள் முன்னால் அவள் பேசும் பேச்சை பார்த்தீர்களா? இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் கொடுத்த செல்லம்தான். பேசட்டுமே. இந்த மழலை பேச்சை சதா சர்வ காலமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்கள் பேச்சை பார்த்தால் காலம் முழுக்க அவள் உங்களுடனேயே இருக்க போகிறாளா? பெண்ணை பெற்ற தந்தையின் எல்லை மறந்து போனதா மாமுனிக்கு? நியதி வேறொரு வீட்டிற்கு வாழ போகிறவள். இல்லை அம்மா, நான் அப்பாவை விட்டு எந்த வீட்டிற்கும் செல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மகளே. பெரியவளான பெண், உனக்கு திருமணம் நடக்கும். அப்பொழுதும் அப்பாவுடன் தான் நீ இருப்பாயா? ஆமாம்மா, நான் அப்பாவை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். ஆமா, எனது மகளின் வார்த்தை எனக்கு சம்மதமே. அவள் என்னுடனேயே இருப்பாள். உத்தமமான வார்த்தை. பெண்ணை பெற்றவர் கன்னிகாதானம் செய்வதுதான் தர்மம் சுவாமி. ஆ, உண்மைதான். நம்முடனேயே இந்த ஆசிரமத்தை பார்த்துக் கொள்ளும் ஒருவனை மாப்பிள்ளையாக்குவோம். இந்த ஆசிரமத்தை பார்த்துக் கொள்ளத்தான் நம் மகன் இருக்கிறானே. இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? சுக்ராச்சாரியாராக, அரக்க குல குருவாக மட்டுமே இருக்கிறான். அவனை பார்த்துக் கொள்ளவே நேரம் போதவில்லை. இதில் எந்த நேரத்தில் இந்த ஆசிரமத்தை பார்ப்பான்? தேவரிஷி, நாரத முனிவருக்கு வணக்கம். நாராயணா நாராயணா. வணக்கம் முனிவர்களே. மகாமுனியின் முகம் ஏன் கலக்கத்தில் இருக்கிறது? லோகத்தில் அனைவரும் நலம்தானே? நலம். அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அழிந்து போனது. என் பிரபு வேதனைப்படும் போது எனக்கு மகிழ்ச்சி இருக்குமா என்ன? மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை தேடாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை. என் பிரபுவின் வேதனையை கண்கொண்டு பார்க்கவே முடியவில்லை. மகாவிஷ்ணுவின் வேதனை எங்களுக்கு தெரியாமல் இல்லை. தவறு எங்கள் மீதுதான். மும்மூர்த்திகளை பரிசோதிக்க நாங்கள் பிருகு முனிவரை அனுப்பியிருக்க கூடாது. நடந்ததை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை முனிவர்களே. லக்ஷ்மி தேவியின் மனம் மாற வேண்டும், மகாவிஷ்ணுவை சேர வேண்டும். நாரதரே, அது நிகழ ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. லக்ஷ்மி தேவி இப்பொழுது எங்கிருக்கிறார் என்பதை ஒருவரால் மட்டுமே சொல்ல முடியும். நாராயணா நாராயணா, நல்ல தகவல், நல்ல தகவல். அவர் யார்? எங்கிருக்கிறார்? சொல்லுங்கள். இப்பொழுதே நான் போய் பார்க்கிறேன். அவர் வேறு யாரும் அல்ல, சாக்ஷாத் பிருகு முனிவரேதான். பிருகு முனிவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்நூலின் பெயர் பிருகு சம்ஹிதா. அதன் மூலம் யாராக இருந்தாலும் அவரது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன முனிவர்களை சொல்கிறீர்கள்? யாரால் என் தாய் லக்ஷ்மி தேவி பிரபுவை விட்டு பிரிந்தாரோ அவரிடமே சென்று லக்ஷ்மி தேவியை தேடித் தாருங்கள் என்று கேட்க வேண்டுமா? சொல்வாரா? நம்பிச் செல்லுங்கள். இப்போதைக்கு அவரை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை நாரதரே. நம்பி செல்கிறேன்.
அந்தணனாக பிறந்த அனைவரும் நான் எழுதிய பிருகு சம்ஹிதா நூலை படிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். நாராயண நாராயண. ஓ, தேவரிஷி நாரதரா? நாரத முனிவரே, வாருங்கள். உங்களது வரவால் எனது ஆசிரமம் புனிதமானது. உங்களுக்கு என் வணக்கம். வணக்கம் பிருகு முனிவரே. நான் வந்ததால் நீங்கள் சொல்லித்தரும் பாடத்திற்கு ஏதேனும் தொந்தரவு வந்து விட்டதா? நான் நடத்தும் பாடத்தை விட உங்களை பார்த்ததே என் பெரும் பாக்கியம். நாரத முனிவர் வந்திருக்கிறார். நீங்கள் போய் ஓய்வெடுங்கள். நாரத முனிவருக்கு தாகம் தீர்க்க ஏற்பாடு செய்யுங்கள். பிருகு முனிவரே, உங்களை நான் முன்பு பார்த்ததற்கும் இப்பொழுது பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் தெரிகிறதே. சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஏதாவது விசேஷம் உண்டா? உங்கள் வார்த்தை உண்மைதான். என் மகள் நியதி பிறந்தது முதல் பிறக்கும் ஒவ்வொரு நாளும் விசேஷமாகவே பிறக்கின்றது. அவள் எனக்கு மகளாக பிறக்கவில்லை, வரமாகவே வந்தவள். அவளால் இந்த உலகம் எனக்கு ஆனந்தமாகவே இருக்கின்றது. எல்லாம் அவளால் வந்த மாற்றம். வாருங்கள். இப்படித்தான் எனது மகளை பற்றி பேசினாலே எனக்கு எல்லாம் மறந்து போகும். நாரத முனிவர் காரணம் இல்லாமல் ஒரு இடத்தில் காலை வைக்க மாட்டார் என்று அனைவருக்கும் தெரியும். சொல்லுங்கள், என்னால் ஏதாவது காரியம் ஆக வேண்டுமா? ஆமாம், உங்களால் எனக்கு ஒரு உதவியாக வேண்டும். நீங்கள் உதவியாக கேட்பது எனக்கு புண்ணியமாக மாறும். சொல்லுங்கள், என்ன உதவி வேண்டும்? லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு சென்று வெகு காலமாகிவிட்டது. என் பிரபுவால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் நினைத்தால் என் எண்ணம் ஈடேறும். லக்ஷ்மி தேவி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள்தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். லக்ஷ்மி தேவியின் சாபத்தில் இருந்து அந்தன வம்சத்தை காப்பாற்றவே சம்ஹிதா நூலை எழுதியுள்ளேன். யாருடைய சாபத்தால் இந்த நூல் எழுதப்பட்டதோ அவரையே இந்த நூலின் உதவியால் தேடித்தாய் என்றால் என்ன அர்த்தம்? அது என்னால் முடியாது. என் உதவி உங்களுக்கு கிடைக்காது. என்னை மன்னியுங்கள். முனிவரே, உங்களால் மட்டும்தான் உதவ முடியும். வெளிச்சம் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தேன். மறுத்துவிட்டேன். மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். உதவவே முடியாது. நான் வந்த வேலை முடியவில்லை. சரி, நான் புறப்படுகிறேன். அப்பா அப்பா. மகளே, என் செல்ல மகளுக்கு என்ன வேண்டும்? அப்பா, நான் பறவைகளுக்கு ஆகாரம் போடட்டுமா? தாராளமாக போ. பிருகு முனிவரே, நான் புறப்படுகிறேன். நில்லுங்கள் மகரிஷியே, கொஞ்சம் நில்லுங்கள். லக்ஷ்மி தேவி இருக்கும் இடம் நான் தேடி சொல்கிறேன். வாருங்கள். ஆஹா, என்ன ஆச்சரியமான குழந்தை. பிருகு முனிவரிடமே இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாள்.
மகரிஷி அவர்களே, இந்த நூலில் தெரியாத விஷயமே இல்லை. இந்த புத்தகத்தில் இருந்து அனைத்து தகவல்களையும் பெறலாம். ஆனால் இப்பொழுது எவ்வளவு முயற்சி செய்தாலும் லக்ஷ்மி தேவியை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சர்வ வல்லமையும் கொண்ட இந்த சம்ஹிதா லக்ஷ்மிக்கான தடயத்தை காட்டவில்லை. நாராயணா, நாராயணா, தங்களைத்தான் நம்பி வந்தேன். நல்வழி காட்டுங்கள். வேறு வழியே இல்லை. இதற்கு ஒரே வழி லக்ஷ்மி தேவிதான். லக்ஷ்மி தேவி யார் கண்ணுக்கும் தெரியாமல் தாமாகவே மாயமாக மறைந்திருக்கிறார். மனதை மாற்றிக்கொண்டு அவரே நமக்கு காட்சி தந்தால்தான் உண்டு. முனிவரே, உங்களால் உருவான பிரச்சனை உங்களால் முடியும் என்று வந்தேன். மகரிஷியே, என்னை நம்பாமல் அந்த நாராயணனை நம்புங்கள். அவர் தெய்வாம்சம். அவர் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. சரி முனிவரே, நான் போய் வருகிறேன்.